69 ரூபாய் சேமிச்சா உங்க குழந்தைக்கு 11 லட்சம் கிடைக்கும் தெரியுமா? இது எல்ஐசி ஜீவன் தருண் ஸ்கீம். மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க புள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டம் இருக்கு. அத பத்தி ரொம்ப சிம்பிளா புரியற மாதிரி பார்க்கலாமா? சரி, இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கே உங்க குழந்தைக்காக நீங்க சேமிக்க ஆரம்பிச்சா அவங்க வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு வைங்க. ஆமாண்ண, இந்த வாழ்க்கை ஒரு ரயில் மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல நம்ம புள்ளைங்களோட எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது தாங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சவாலுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு. அதுதாங்க எல்ஐசியோட ஜீவன் தருண் திட்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஜீவன் தருண் திட்டம்ங்கிறது நம்ம அரசாங்கத்தோட முழு ஆதரவோட இயங்குற ஒரு சேமிப்பு மற்றும் இன்சூரன்ஸ் திட்டம். முக்கியமா எதுக்குன்னா, நம்ம பிள்ளைங்களோட படிப்பு, கல்யாணம்னு வர பெரிய செலவுகளுக்கு உதவுறதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதுல யாரெல்லாம் சேரலான்னு பாப்போமா? குழந்தை பிறந்து 30 நாள்ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு பேதம் இல்லாம 2 பேரையுமே சேர்க்கலாம். நீங்க பணம் கட்டுறது உங்க புள்ளைக்கு 18 வயசாகிற வரைக்கும் தான். ஆனா முழு பணமும் கைக்கு வர்றது 25 வயசுல. இது முழுக்க முழுக்க நம்ம இந்திய அரசாங்கத்தோட ஆதரவுல நடக்குது. அதனால தைரியமா இருக்கலாம், எந்த பயமும் தேவையில்ல. சரி வாங்க, தினமும் நீங்க சேமிக்கிற ஒரு சின்ன தொகை எப்படி உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த நம்பரை பாருங்க. வெறும் 69 ரூபாய். ஒரு நாளைக்கு நீங்க உங்க குழந்தைக்காக ஒதுக்க வேண்டிய தொகை இவ்வளவுதாங்க. அதாவது மாச கணக்குல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2133 ரூபாய் வருது. என்ன சொல்றீங்க? இது நம்மள மாதிரி நிறைய குடும்பங்களால முடியும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் உங்கள ஒண்ணே கேக்குறேன். உங்க குழந்தைக்காக தினமும் இந்த 69 ரூபாயை சேமிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? மனசுக்குள்ள ஒரு பதில் சொல்லிக்கோங்க. ஏன்னா இதோட முடிவு உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்த போகுது. சரி, நீங்க சொன்ன மாதிரி சேமிச்சிட்டீங்க. கடைசியா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க கிட்டத்தட்ட 18 வருஷத்துல கட்டின மொத்த தொகையே சுமார் ஒரு 4.5 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறத பாருங்க, சுமார் 11,54,000 ரூபாய். அடேங்கப்பா, இதுதாங்க கூட்டு வட்டியோட பவர். இதுல இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த முதிர்வு தொகைக்கு நீங்க 1 ரூபா கூட வரி கட்ட தேவையில்ல. முழு பணமும் அப்படியே உங்க கைக்கு வந்துடும். சரி, பணம் மொத்தமா 25 வயசுல தான் கிடைக்குமா? அதுக்கு முன்னாடி வாங்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல, அதுலயும் நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. புள்ளைங்களோட காலேஜ் படிப்பு மாதிரி முக்கியமான தேவைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, உங்க புள்ளைக்கு 25 வயசானதும் மொத்தமா அந்த 11.5 லட்சத்தையும் ஒரே செக்கா வாங்கிக்கிறது. இல்லனா புள்ளைங்க காலேஜ் சேரும்போது, அதாவது 20 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகை, உதாரணமா ஒரு 75,000 ரூபான்னு வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிற பெரிய தொகையை 25 வயசுல மொத்தமா வாங்கிக்கலாம். இதுல எது உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரி, இதுவரைக்கும் நாம இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். கேள்வி இதுதான். இந்த ஜீவன் தருண் திட்டத்துல சேர்றதுக்கு ஒரு குழந்தையோட அதிகபட்ச வயசு என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்க. 5 வயசா, 10 வயசா, 12 வயசா, இல்ல 15 வயசா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த கேள்விக்கு யாரு கரெக்டா பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதில நாங்க பின் பண்றோம். இந்த முழு விளக்கத்தையும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.